ஒவ்வொரு குவார்டர்லி எக்ஸாமோ, ஹால்ஃப் இயர்லி எக்ஸாமோ, இல்ல பப்ளிக் எக்ஸாமோ, காலேஜ் ஸ்டூடண்ட்ஸோட செமஸ்டர் எக்ஸாமோ, எல்லா ஸ்டூடண்ட்ஸும் அந்த ஒரு டைம்ல போயிட்டு சோசியல் மீடியால அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்றதையே வேலையா வச்சுட்டு இருக்காங்க. இத நம்ம பெரும்பாலும் கண்டிப்பா நெறைய பேர் பண்ணி தான் இருப்போம். இது மறுக்க முடியாத ஒரு விஷயம் தான். அதுக்கான காரணம் இங்க கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் ஆகாது தான். அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் ஆகுறதுக்கு அவங்க மேல கடுமையா தண்டனை விதிக்கிற மாரி ஏதாவது ஒரு சட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஆனா இப்ப அதுக்கான ஒரு சட்டம் அப்படிங்கிறது புதிய ஐபிசி பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிற மாரி பார்லிமென்ட்ல இருந்து ஒரு சட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. இது நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சட்டத்தின் பிரிவு 112ன் கீழ பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படிங்கிற மாரி ஒரு குற்றத்த சொல்றாங்க. அந்த குற்றத்துல நெறைய வகைகள் இருக்கு. குறிப்பிட்டுட்டு சொல்லணும் அப்படின்னா, நீங்க முறையற்ற வகையில எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர விற்பனை செய்யறீங்க அப்படின்னா, அது குற்றம் அப்படிங்கிற மாரி சொல்லி இந்த ஒரு குற்றத்த செய்றவங்களுக்கு 1 வருஷத்துலருந்து 7 வருஷம் வரையும் சிறை தண்டனை, அது மட்டுமே இல்லாம மிகப்பெரிய அளவுல அபராதமும் விதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கப்புறமா வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுதா அப்படிங்கிற மாரி